ஹே காய்ஸ், வீட்டில் இருந்துகிட்டே ஒரு நல்ல ஜாப் வேணும். அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை வேறு யாருக்குனாலும் பார்ட் டைம் ஜாபோ, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த நிறுவனத்தில் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே போட தேவை கிடையாது. வெறும் நீங்கள் 3 மணி நேரம் டைம் செலவு பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும் போதும். அதுவும் நீங்கள் 18 இயர்ஸ் இருந்தால் போதும். அப்புறம் ஆண்ட்ராய்ட் மொபைல் கூட இருந்தால் மட்டும் போதும். இவங்க வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜாப்ஸை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால நிறைய பேர் வந்துட்டு பயனும் அடைஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான நல்ல பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே இந்த நிறுவனம் வந்து வாங்கி தந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் முக்கியமானதே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் போட தேவையில்லை. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் விஜங் நம்ம ஹீரோயின் யாயாவை காமிக்கிறாங்க. அவன் வந்து நம்ம ஹீரோயினை ரூமுக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்ததுமே வெளியே பார்ட்டி நடந்துட்டுருக்கு. நம்ம இப்படிலாம் இங்கே வரக்கூடாது அப்படின்ட்டு சொன்னதும், நான் இப்போ என்ன பண்ணாலும் நீ அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளோட கண்ணில் அவன் டையை வந்து கழட்டி அங்கே கட்டி விட்டுட்டு அவ கூட வந்து அப்படியே ஃப்ளாட் பண்ணிட்டு இருக்கான். வெளியே பார்த்தா அங்கே லின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் அங்கே அதெல்லாமே வெளியே இருந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இவங்க 2 பேத்துக்குள்ளே நடுவில் ஏதோ வந்து நடந்துட்டுருக்கு. இதை கண்டிப்பாக நான் வந்து கண்டுபிடிச்சி இந்த விஜிங் வந்து நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பொண்ணு அப்படியே வந்து அங்கே டச் பண்ணிட்டு அவன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு அவன் வாயில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராபெரி வச்சு விட்டு போனதுமே இவன் என்னடா பண்ணிட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை அவன் வந்து அங்கே ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டே இருக்கான். அப்போ அங்கே அவ சொல்கிறா, நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்றத சொல்லிட்டு என்ன விஷயம்னா நம்ம ஹீரோயினோட அம்மா ரீமேரேஜ் பண்ணியிருக்காங்க இவனோட அங்கிளை தான். ஸோ வந்துட்டு ஒரு சிஸ்டர் உறவு தான் போல இவன். அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஆனால் வந்துட்டு 2 இயர்ஸாக இது நடந்துட்டுருக்கு. இப்போ என்ன புதுசாக இதை பற்றி நீ வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் நம்ம வந்துட்டு இது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்கிறா. ஆனால் அவன் ஒத்துக்கிற மாதிரி கிடையாது. ரூம்லேருந்து வரும்போது அவங்க தாத்தா உள்ளின்னு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு எதுவுமே பெருசாக பயமே கிடையாது. அவன் பாட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து போயிடுறான். நைட் போல் அங்கே நம்ம ஹீரோ வரவுமே நீ இப்படிலாம் என்னோடய ரூமுக்கு வந்துட்டுருக்காத. இதுக்கப்புறம் இந்த உறவை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். இது ரொம்பவே தப்பு. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏதோ வந்துட்டு தப்பாக நடந்துருச்சு அப்படின்றத சொன்னதும் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப கூலாக வந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன். புதுசாக என்னமோ இப்போ ஏன் இவ்வளோ கவலைப்படுற அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவன் வந்துட்டு பிரதர்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. இப்படிலாம் என்னை நீ கூப்பிட்ற வேலை வைக்காது, இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற சொல்லிட்டு அவளவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன சொன்னாலுமே அவன் வந்துட்டு கேட்குற மாதிரி இல்லை. திரும்பவுமே நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் வந்துட்டு இருக்க விரும்பலை, நான் வந்துட்டு வீட்டை விட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டு தேவையில்லாமல் இருந்து ப்ராப்ளம் ஆகிட்ருக்கோம், தாத்தாக்கு தெரிஞ்சால் ரொம்பவே அசிங்கமாயிரும் அப்படின்றத சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ நீ அதை பற்றிலாம் கவலைப்பட்டுருக்காத, நான் இருக்கேன்ல எல்லாத்தையுமே பார்த்துக்குவேன், நீ அதை பற்றி யோசிச்சுட்ருக்க, நான் வந்துட்டு சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்ற சொல்லும்போது அவங்க அம்மா அங்கே வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. கதவை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு இல்லைன்னா ப்ராப்ளம் ஆயிரும்னு சொன்னதும் நான் ஏன் போகணும் அப்படின்றத சொல்கிறான். அவங்க அம்மா ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப பயமாயிருது அவளுக்கு. ஹீரோயின்ட்ட அப்படின்னா நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற சைட் அவளை அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் இங்கே வந்துட்டு நீ கிளம்பு, நான் வந்துட்டு போக மாட்டேன் அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயினுமே சரி நான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறா. அவங்க அம்மா அப்பா அங்கே வந்து இவன் என்ன கதவை தொலைய மாட்டா அப்படின்ற சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே திரும்ப அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே வாமிட்லாம் எடுக்க ஆரம்பித்ததுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. எதுவும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டமோ என்னமோன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே வந்துட்டு அவள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கா. அப்போ அங்கே ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் மேடம் இப்படி பாஸ் உங்களை உள்ளே கூப்பிட்றாரு, அவர் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் வரேன்ற வரைக்கும் இவன் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. ஒன்றும் ப்ரெக்னெண்ட்லாம் இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த ரிப்போர்ட் எப்படி அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் கையில் கொடுக்குறா. ஒருவேளை நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்ற சொன்னதும் என்ன பண்ணுவேன் குழந்தை தான் பெற்றுக்கணும் அப்படின்ற சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி உனக்கு இன்றைக்கி பிளைண்ட் டேட்டுக்காக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ வந்துட்டு போய் அந்த பர்சனை மீட் பண்ணுமா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலை. அப்போ அங்கே நம்ம ஹீரோ உடனேவும் இப்போ நீ என்ன ப்ரெக்னென்ட் இல்லைன்னு தெரிஞ்சதுமே பிளைண்ட் டேட்டுக்கு போகிறத பற்றி யோசிச்சுட்ருக்கா அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயின் இது 2 இயர்ஸாக தப்பு நடந்துட்டுருக்கு, இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணக்கூடாது, நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொன்னதுமே ஓ உனக்கு இப்போ தான் வந்துட்டு நான் உன்னோட பிரதர் சிஸ்டர்ன்ற மாதிரிலாம் தோணுதா, இதுக்கு முன்னாடி இப்படிலாம் தோணுது இல்லையா அப்படின்ற செட்டு அங்கே கேட்குறான். நீ தான் வந்து என்கிட்ட அப்ரோச்சே பண்ண, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற செட்டு அங்கே கேட்டுட்ருக்கோமே அங்கே வந்துட்டு இவங்க பண்ணுற இந்த பிஹேவியர்லாம் பார்த்துட்டு அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பண்ண அந்த தப்பை நினச்சி இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப ஃபீலாக தான் இருக்குன்னு சொன்னதும் ரொம்ப சீக்கிரமாகவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு அவன் சொல்கிறான். என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. 2 பேரும் தான் சேர்ந்து அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க போயிருக்காங்க.
அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு உண்மையிலேயே உன் கூட சேர்ந்து வந்து ரியலாக வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ வந்து என்ன என் கூட சேர்ந்து இப்போ ஸ்லிப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்ற சைட் அங்கே கேட்டதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. உன்னால் இதெல்லாம் வந்து முடியாதுன்னு நினைக்கிறேன், உன்னோட ஐஸை நான் க்ளோஸ் பண்ணவா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நீ ஷோராக தான் சொல்லிட்டு இருக்கியா, இதெல்லாமே உனக்கு விருப்பமா அப்படின்றத சைட் அங்கே கேட்டதுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு தான் அங்கேருந்தே இவங்களோட உறவு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதெல்லாமே சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்போ யாருமே உன்னை என்கிட்ட பிரிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிருது இவங்களோட பிஹேவியரை பார்த்துட்டு. சரி நம்ம ஹீரோயின்ட்டாங்க அங்கே ஹீரோ கால் பண்ணி என்ன நீ வீட்டுக்கு வரல இன்னொன்று சொன்னதும் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வேலையெல்லாம் முடிக்கணும், அதுக்கு மேலே நான் வந்துட்டு ரெண்டுக்கு வீடு எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் அங்கே வரமாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். நான் உன்னோட புது வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கேன், நீ கீழே இறங்கி வா அப்படின்றத சொல்கிறான். நீ வரமாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே நான் மேலே வந்துடுவேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே வந்துட்டு தயவு செஞ்சு ஏன் நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க கிளம்புங்கன்னு சொல்லும்போது நீ ஒழுங்காக என் கூட வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்றத சொன்னதும் நான் அப்படிலாம் வர விரும்பலை, நம்மளோட இந்த வந்து உறவுக்கு வந்து எந்த ஒரு ஃப்யூச்சருமே கிடையாது, நம்ம இப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறது தான் எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளங்க அடிக்கிறதுக்கு கையை ஒங்கிடுறான். அப்படி இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் வரமாட்டேன் அப்படின்றத சொல்லி அங்கே வந்து கன்ஃபார்மாக இருக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ இப்போ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீ வந்துட்டு கவலைப்பட தான் போகிற அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா. அப்போ அந்த பர்சன் பார்த்தா அவள் சொல்கிற விஷயங்கள் எதையுமே கவனிக்காமல் அவகிட்ட அங்கே தப்பாக வந்துட்டே பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அவட்ட அங்கே தப்பாகவுமே பிஹேவ் பண்ண ஆரம்பித்ததும் ஹீரோயின் நீங்கள் எப்படிலாம் என்கிட்ட பண்ணிட்டு இருக்காதீங்க, கான்ட்ராக்டை மட்டும் பற்றி பேசுங்கன்னு சொன்னதும் உனக்கு கான்ட்ராக்ட் வேணும்னா நீ என் கூட ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு அவளை அங்கே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவளை வந்துட்டு நான் இவ்வளோ தூரத்துக்கு ஹார்ட்ஸாக பேசியிருக்கக்கூடாது, அவளே வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துருவா அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் மேடமுக்கு இப்படி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோ வேமா அங்கே வந்து கிளம்பி போகிறான். அந்த பர்சனை போட்டு அடி அங்கே வெளுத்து விட்டுட்டு என்ன தைரியம் தான் ஏன் வீட்டு பொண்ணு மேலே நீ கையை வைப்ப அப்படின்றத சொல்லிட்டு இவனை ஒரு வழி பண்ணிவிடு அப்படின்றத சொல்லி அசிஸ்டண்ட்டையுமே சொல்லிடுறான். ஹீரோயின் ஆஃபீஸில் இந்த விஷயத்த நினச்சிட்டு அங்கே ரொம்பவே கவலைப்பட்டுருக்கா. அப்போ பார்த்தா அங்கே அசிஸ்டன்ட் வந்து மேடம் உங்களோட ஃபோட்டோவும் சாரோட ஃபோட்டோவும் போட்டு அங்கே ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்காங்க, பேட் கமெண்ட்ஸாக வந்துட்டுருக்குன்னு சொன்னதுமே ஹீரோயின் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. கிளப்பில் அவன் வந்து காப்பாற்றின வீடியோ தான் போட்டு விட்ருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வேற கால் பண்ணி என்ன நடந்துட்டுருக்கு, ரெண்டு பேத்துக்கு நடுவில் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்னு சொல்லி கேட்டால் நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே பேச முடியலை. அங்கே தாத்தா வேற அங்கே வீட்டுக்கு கூப்பிட்டாரு நம்ம ஹீரோயினை. ஹீரோயின் வந்ததுமே என்ன இதெல்லாம் அப்படின்ற சொல்லி கேட்டதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. நான் இப்போ வரைக்கும் உன்னோட ஃபேமிலி மெம்பராக தான் நான் உன்னை பார்த்துட்ருக்கேன், உன்னோட அம்மா மேரேஜ் வந்த பிறகு நான் வந்து உன்னை எப்பயுமே அடுத்து வீட்டு பொண்ணாவே நினச்சது இல்லை அப்படின்றத சொன்னதும் அது கண்டிப்பாக எனக்குமே தெரியும் தாத்தா அப்படின்றத சொல்கிறா. அப்போ ஆனால் வந்துட்டு அவளுக்கு இந்த இதுக்கு பதில் பேச முடியலை. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். தாத்தா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, கிளப்பில் வந்துட்டு இந்த மாதிரி அவளுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இந்த வீடோட ஹெட்டாக நீங்கள் என்ன மாற்றிருக்கீங்க, ஸோ நான் வந்துட்டு நம்ம வீட்டு பொண்ணை காப்பாற்ற வேணாமா அதுக்காக தான் போனேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எப்படியோ விளக்கம் கொடுத்துடுறான். தாத்தாக்குமே அதை கேட்டுகிட்டே ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பி விட்றாரு. தாத்தா நீ கியூவோ மாதிரியே இந்த பொண்ணுமே ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கையில் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதே விஷயமா அங்கே போகும்போது அசிஸ்டண்ட்டு அந்த கியூன்றது யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க இதுக்கு முன்னாடி பாஸோட ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ரொம்ப வேறு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு என்னடா நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் அங்கே தாத்தாவோட பர்த்டேக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே சேர்ந்தவங்க ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு இன்னைக்கு நைட் இங்கேவே இரு, நான் வந்து பிஸ்னஸ் விஷயமா உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் அங்கே ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அங்கே வந்து அவள் ஸ்டடி ரூமில் போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து அவளை பின்னாடி ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்றத சொன்னாலும் அவன் கேட்குற மாதிரி இல்லை. நம்ம ஹீரோயின் அப்போ Q1 ஒரு பொண்ணோட அந்த புக் இருக்குது, அதை வந்துட்டு அவள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் அவளோட நேமை பார்த்ததுமே ஹீரோ டக்குன்னு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த புக்கு உன்னோடது கிடையாது, நீ வந்துட்டு படிக்காதன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதனால தான் அப்படின்றத சொன்னதும் மற்றவங்களுக்கு சொந்தமானதை நீ ஒன்றும் படிக்க வேணாம் அப்படின்றத சொல்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு ஏதோ வந்து விஷயத்தை மறைக்கிறானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஹீரோயின் இப்போ வந்து நான் கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதுக்குள்ளே எங்கே போகிற அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு திரும்பவுமே அவட்ட ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே லின்னை போய் மீட் பண்ணுறா. நான் வந்துட்டு உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா நம்ம லின்ட்டை தான் ஹீரோயின் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா போல். அப்பாவே நான் வந்துட்டு நீங்கள் பண்ணுற வேலைக்காக ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. அப்போ அவன் யோசிச்சுட்ருக்கான். ஃபைனலாக நான் வந்து உனக்கு வந்து மீட் பண்ணிட்டேன் திரும்ப, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இவனை சின்ன வயசில் காப்பாற்றிருப்பா போல். ஸோ வந்துட்டு அதை நினச்சிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின் உடனே ஹீரோட்ட இந்த விஷயத்தை கால் பண்ணி சொல்லலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் அவங்க Q அட்டன் பண்ணதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிடுது. அவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி உடம்பு முடியாமல் போனதுமே லிண்டா அவளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வரான்.
நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போய் உட்காந்துட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவன் விட்டுட்டு போகும்போது, "நீ வந்து இப்படிலாம் அடுத்த வீட்டு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கக்கூடாது இந்நேரத்துலலாம். யாராச்சும் பார்த்தா ரொம்ப தப்பாக பேசுவாங்க" அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொன்னதுமே, அவள் வந்துட்டு வேற ஒருத்தவங்களோட உமன் சொன்னதும், அவளுக்கு இப்போ வரைக்கும் யாரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவள் கிடையாது. ஸோ வந்துட்டு கூடிய சீக்கிரம் அவள் எனக்கு சொந்தமாக போகிறான்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே அங்கே சண்டை வந்துட்டுருக்கு. 2 பேரும் அப்படியே வந்துட்டு கோவமா பேசிட்டு முறைச்சிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இருந்தால் ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்ப கிளம்பி அவளோட வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். இப்போ எதுக்காக நீ வந்து இங்கேருந்து போயிட்டுருக்க எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு உனக்கு வந்து நான் தேவைப்பட்டேன், என் பக்கத்தில் நீயா வந்த. இப்போ அந்த லின் கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டு போறியான்னு சொன்னதும், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறா. நீ இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொன்னதுமே நம்ம நான் இங்கேருந்து போகிறது தான் நல்லதுன்னு சொல்லும்போது, ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை, அவளை ஃபோர்ஸ் பண்ணி அங்கே தப்பாவுமே நடந்துக்கிறான். நம்ம ஹீரோயின் அந்த ரூம்குள்ள வந்துட்டு எதுக்காக இப்படி என்னை வந்துட்டு விட மாட்டான், நான் வேணான்னு சொன்னாலும் ஏன் புரிய மாட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு, அங்கே காயமாக இருக்க உடம்பெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்துட்டு மாற்றிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கா. அந்த ட்ரெஸ் எல்லாமே பார்த்தா இவளோட சைஸ் இல்லை. ஸோ வந்துட்டு அவளுக்கு புரிஞ்சுக்குது இது எல்லாமே இந்த க்யூவோடது தானே. அப்படின்னா நான் வந்து ட்ரிப்புக்காக போன அந்த டயத்தில் இவன் அந்த பொண்ணையுமே இங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே தாத்தா வந்துடுறாரு. நீ என்ன இந்நேரத்தில் இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொன்னதும், மிஸ்டர் ஃபீஜிங் தான் என்னை வந்து இங்கே வர சொன்னார் தாத்தா, அவருக்கு முக்கியமான ஃபைலை நான் கொடுக்க வந்தேன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீ உண்மையிலேயே நல்ல பிள்ளைமா, நீ வந்துட்டு அவனுக்காக எவ்வளோ தூரத்துக்கு பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறாரு. நீ என் கூட சேர்ந்து ஓல்ட் ஹவுஸ்க்கு இன்னைக்கு வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஹீரோயினை கூட்டிட்டு அவர் அங்கே போகும்போது ஆல்ரெடி அங்கே க்யூ இருக்கா. அவங்க வந்துட்டு தாத்தா பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது தாத்தாக்கு க்யூனா ரொம்ப பிடிக்குது போலன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோவுமே தான் அங்கே இருக்காங்க. அப்போ அந்த க்யூ அவளை பார்த்து, நீங்கள் தான் வந்துட்டு இவரோட சிஸ்டர் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு பேசுகிறா. நான் இல்லாத டயத்தில் நீங்கள் அவரை ரொம்பவே நல்லா பார்த்துட்ருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்கிறா. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அவளுமே இதில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அங்கே அவங்க பண்ணுற எதுவுமே பிடிக்கல, ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் தான் அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தாத்தா இப்போ டைம் ஆகுது நான் கிளம்ப போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது ஹீரோயினை பிடிச்ச அவன் பக்கத்தில் இழுத்து உட்கார வச்சதுமே, அப்போ அங்கே தாத்தா நீங்கள் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காரு அவகிட்ட. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க அப்பா வந்ததுமே அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு எங்கள் காட் ஃபாதர்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அவளை வந்து அடாப்ட் பண்ணி தான் அவர் வளர்த்துட்டு இருக்காரு போல். நம்ம ஹீரோயின் அதெல்லாமே இங்கே பார்த்துட்டு, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது, 2 இயர்ஸாக அவர் வந்துட்டு இந்த வீட்டில் இல்லை, அதனால தான் எல்லாமே எனக்கு சொந்தமாக இருந்திருக்கு. இப்போ அவள் வந்துட்டு அவளுக்கு தான் அது எல்லாமே சொந்தம்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோவுமே எங்கள் பின்னாடியே போனதும் இவளுமே பின்னாடியே வந்துட்டுருக்கா. இங்கே வாங்க என் பக்கத்துலன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பிடிச்சவங்க வந்துட்டு பேசுகிற மாதிரி ஆக்டிங் வரா. ஹீரோயின் வரதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு கஷ்டமாயிட்டு இருக்கு. அவங்க அம்மா அங்கே வந்துட்டு, நான் எவ்வளோ நல்லா சொல்லிட்டு இருக்கேன் உன்னை ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போகணும், நீ ஏன் கேட்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், ஆண்டி நீங்கள் என்ன வந்துட்டு இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணு வந்துட்டு யாரையும் லவ் பண்ணிட்டு இருக்கா, அது கூட உங்களுக்கு புரியலையே, அங்கே பாருங்கள் லவ் பைட்ஸ் அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, யார் அந்த பையன், என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, நம்ம ஹீரோ நீ யாரையாச்சும் லவ் பண்ணினா சொல்லு நாங்கள் சேர்த்து வச்சுருவோம் அப்படின்ற சொல்லிட்டு நான் தன்னோட பேரை சொல்லட்டும்னு சொல்லி நாங்கள் வைக்கிறான். ஆனால் வந்துட்டு ஹீரோயின் அது வந்துட்டு வேற யாரும் கிடையாது, லின் தான், அவரை தான் நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம பேரை சொல்லுவான்னு பார்த்தா அவள் பேரை சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு. அப்போ தாதாக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, அப்படின்னா நீ வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு வாமா நம்ம பேசலாம், கண்டிப்பாக உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், 2 கம்பெனிக்குள்ள நடுவில் தேவையில்லாமல் காம்படிஷன் அதிகமாகிட்டு போட்டி ஆகிட்டு இருக்கு, இந்த ப்ராப்ளமே சால்வ் ஆயிரும், யாருமே நம்ம 2 பேருமே தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பட் அங்கே ஹீரோக்கு இங்கே வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது, என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க பாரு அப்படின்றத சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே அங்கே லின்னை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் போகிறா. எப்படியாச்சும் அவன்கிட்ட சொல்லணுமேன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அவளால் எதுவும் பேச முடியலை. அப்புறம் பாஸ் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றத சொன்னதுமே, நீ வந்துட்டு என்ன பேச வரேன்னு தெரியுது, நீ என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டாக நான் வந்துட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றியா, அதை தான் கேட்க வந்திருக்கேன்னு சொன்னதுமே, நீங்கள் ஜஸ்ட் எனக்கு ஒரு ஆக்டிங் மட்டும் பண்ணி கொடுத்தா போதுன்னு சொன்னதுமே, ஆக்டிங்லாம் கிடையாது, நான் ரியலாகவே உன்னை வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக ஆக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, தயவு செஞ்சு நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க, ஆல்ரெடி வந்துட்டு நான் வேற ஒரு பர்சனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவரை விட்டுட்டு வேற யாரையும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்றத சொல்கிறா. ஆனால் வந்துட்டு நான் உங்கள் பேரை யூஸ் பண்ணிட்டேன், ப்ளீஸ் நீங்கள் முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொல்லி எங்கள் சாரி சொல்லிட்டு போனதுமே அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அவன் மேலே இருக்க லவ்க்காக என் தாத்தாவை போய் மீட் பண்ணுறான். தாத்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, எப்போ நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறதா முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொன்னதும், நாங்கள் இப்போதைக்கு டேட் தான் பண்ணிட்டுருக்கோம், இதை பற்றி இன்னும் முடிவு எடுக்கல அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டு அவன் வேமா அங்கேருந்து போனதுமே அந்த க்யூ நான் இப்போ வரேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே அந்த லின்னை போய் மீட் பண்ணிவிட்டு ரொம்பவே தேங்க்யூ நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு அப்படின்றத சொன்னதும், நீ எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு
சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த கியூ பார்த்தா அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து ட்ரக்கை கலந்து அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறான். அவங்க 2 பேருமே இதை குடிச்சிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே தேங்க்யூ சொல்லும்போது, தேங்க்யூலாம் சொல்லாத, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ தான் எனக்காக வந்துட்டு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும்ல, நீ வந்துட்டு ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ஆனால் வந்துட்டு அப்படி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஆனால் இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சதில் 2 பேத்துக்குமே அங்கே ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவே வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கவுமே நம்ம இங்கே இருக்கிறது சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா லீனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் மேலே அவளுக்கு லவ் வேறு. ஸோ பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்ததுமே அப்போ அந்த கியூ வந்து அதை எல்லாத்தையுமே அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துட்ருக்கா. இந்த ஃபோட்டோ வந்து நான் வந்துட்டு வைரல் ஆக்கி விட்றேன், அதுக்கப்புறம் என்னை வந்துட்டு யாரும் அமைட்டு வந்து பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டுருக்கா. ஆனால் வந்துட்டு கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் மேடம் நீங்கள் வாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ கூட கொண்டு போய் எங்கள் காரில் விட்டதுமே ஹீரோ பக்கத்தில் அவள் க்ளோஸாக வந்துட்டு அங்கே கிஸ் பண்ணுற மாதிரி வந்ததும், நான் யாருன்னு தெரியுதா, ஃபஸ்ட்டு என்னோட நேம் என்ன சொல்லு அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோவோட நேம் அவள் சொன்னதுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்போ நீ வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா, உனக்கு நான் தேவைப்படுறேன்னு சொன்னதும் நான் உன்னை தான் நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே ஆனால் வந்து டக்குன்னு அங்கே வந்துட்டு தள்ளி விட்டுட்டு பக்கத்துலேயுமே அங்கே வந்துட்டு விட மாட்டான். அப்போ நம்ம ஹீரோ நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழே இறங்கிப்போ அப்படின்றத அசிஸ்டண்ட்டை சொல்கிறான். அசிஸ்டன்ட் அங்கேருந்து போனதுமே நீ இப்போ என்ன வந்து பண்ணிகிட்ருக்க, நீ வந்து என் பக்கத்தில் க்ளோஸாக வருவேன், அதுக்கப்புறம் என்ன வேணான்னு சொல்லிட்டு இருப்பியா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், பட் வந்துட்டு இந்த ஃப்யூச்சரே கிடையாது, அந்த உறவை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, நான் யாருக்காக உன்னை வீட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் தாத்தா கியூ கூட சேர்ந்தானே உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாருன்னு சொன்னதும் நான் வந்துட்டு அவளை லவ் பண்ணுறேன் நீ பார்த்தே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட அவங்க ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோயின் குழந்தை பிறக்காமல் இருக்க பில்ஸ் எல்லாம் போட்டதுமே ஹீரோ பிடிச்சி எரிஞ்சிடுற அதை வாங்கி, எதுக்காக வந்துட்டு இப்படி வேலை பண்ணிட்டு இருக்க, புள்ள பிறந்த பிறக்கட்டுமே நான் பார்த்துக்கிறதே இருக்கேனேன்னு சொன்னதும் அதோட ஃபியூச்சர் என்ன ஆகுறது அதை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்களான்னு சொன்னதும் நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க, என்ன மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், நீ ஒழுங்காக லின்ட்டு வந்து விலகிடு அப்படின்றத சொன்னதும் உங்களுக்கு கியூ கூட வந்து மேரேஜ் ஆக போதில்ல, அதை பற்றி நீங்கள் ஏன் வந்துட்டு பேச மாட்டீங்கன்னு சொன்னதும் நடக்காததை பற்றி நான் ஏன் பேசணும்னு சொல்லிட்டு இப்படியே சண்டை வந்துடுது. கோவம் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவை அசிஸ்டன்ட் மீட் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பாஸ் இங்கே பாருங்கள் அவங்களோட ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்கை கலந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ்லாம் கொடுக்குறாரு. இதெல்லாமே கியூவோட வேலை தான் சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோவை கொடுத்ததுமே அதெல்லாமே அவன் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த ஃபோட்டோவை கிழிச்சு போட்டுட்டு இதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியக்கூடாது, அவளை இன்னுமே தீவிரமாக கண்காணிங்க அப்படின்றத சொல்கிறான். திரும்பவுமே அவன் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்ததும் நீங்கள் தாத்தாவோட பேச்சை போய் கேட்டு பேசாமல் கியூவை மேரேஜ் பண்ணிக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்றத சொன்னதும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கு, அதை நீ இப்படி சொல்லி ஏன்ட்ட வந்து விலகிடலான்னு பார்க்குறியா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகும்போது அந்த கியூ வந்துடுறா. நான் வந்து முக்கியமான விஷயம் உன்ட்ட சொல்லணும்னு தான் வந்திருக்கேன், அவர் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காரு, என்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, பட் என்னால் அவருக்கு ஒரு பேபியை பெற்று கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிருன்னு சொன்னதும் ஆனால் வந்து எங்களுக்கு பயாலஜிக்கல் வந்துட்டு ஒரு சன் கிடப்பான்னு சொல்லியிருக்காரு அவர் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ இந்த பேபி பிறந்தா பிறக்கணும்னு சொன்ன விஷயத்தை அவ யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை எனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு இவகிட்ட கொடுக்கணும்னு ஐடியா பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிருது அவளுக்கு. நம்ம ஹீரோயின் அங்கிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பிறகு நம்ம கியூ வந்துட்டு ஒரு பர்சன் அங்கே ஏற்பாடு பண்ணி விட்டு அவகிட்ட தேவையில்லாமல் அங்கே வந்துட்டு வம்பு வழக்க வச்சுருக்கா. அவன்கிட்ட அதை அவள் எஸ்கேப் ஆகி போகும்போது நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போனேன்னா நான் உன்னை சும்மா விட்டுருவான்னு சொல்லிட்டு அங்கே கத்தி வச்சு குத்த வரும்போது நம்ம ஹீரோ ஊடால விழுந்து அவனுக்கு அங்கே கத்தி கூத்து பட்டுறது. எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அழுதுட்ருக்கா. பிறகு வந்து ஹாஸ்பிட்டல்லுமே கூட்டிகிட்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்போ தாத்தாவும் அந்த கியூமே அங்கே வந்துடுறாங்க. தாத்தா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லும்போது என்னை காப்பாற்ற போய் தான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே கோவப்பட்டு அவர் அரைஞ்சிடுறாரு. இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீ தான், மரியாதை இங்கேருந்து போயிடும் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோக்கு அங்கே முழிப்பு வரும்போது கியூ தான் அங்கே இருக்கா. உங்களுக்கு நல்ல வேளை முழிப்பு வந்துருச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொல்லும்போது உனக்கே ஆல்ரெடி உட முடியல, எதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு நீ கிளம்பு நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் கால் பண்ணி மீட் பண்ண வர சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததும் உனக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், என்னை விட்டுட்டு நீ வேலைக்கு போயிருக்கேன், அவ்வளோ தூரத்துக்கு நீ சின்சியர் ஆகிட்டியான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருந்தாங்கல்ல அதனால தான் சொல்லும்போது என்ன ஃபேஸ் வந்து ரெட்டாக இருக்குது, யார் வந்துட்டு உன்னை போட்டு அடித்தது அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொன்னதுமே பார்த்தாங்க வந்துட்டு அவன் சொல்கிறான் உண்மையை சொல்லு, எனக்கு நல்லாவே தெரியுது இதெல்லாம் உண்மைதானு கேட்டதும் தாத்தா தான் வந்துட்டு என்னை அடிச்சிட்டாரு, பட் இருந்தாலும் அவர் பண்ணது கரெக்டான
அப்படின்றத அவ சொல்கிறா. இந்த உறவை வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறது தான் நல்லது. அவர் சொல்கிற நீங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோங்க, என் கூட இருந்தால் ப்ராப்ளம் வந்துடும்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. மீட் பண்ணுறதுக்காக அங்கே தாத்தா வர்றாரு. எப்படி இருக்க நீ அப்படின்ற சொல்லி கேட்டதும், தாத்தா நான் நல்லா இருக்கேன், ஆனால் எதுக்காக நீ அவளை போட்டு அடிச்சிங்க அப்படின்ற சொன்னதும், அவள் தப்பு பண்ணா நான் அடித்தேன், என்ன வந்துட்டு தப்பாயிருச்சு நான் அடித்ததுனால அப்படின்ற சொன்னதும், தாத்தா நான் அவளை தான் வந்து காப்பாற்றினேன், ஒருவேளை நான் வந்துட்டு கியூவை காப்பாற்றி எனக்கு வந்துட்டு இப்படி அடிபட்டு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை நீங்கள் போட்டு அடிச்சிருப்பீங்களா, அப்போ இவை யார் உங்களுக்கு அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவருக்குமே அங்கே புரிஞ்சுக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் தப்பால எதுவும் வந்து நடந்துக்க மாட்டேன், அவளை வந்து உனக்கு மீட் பண்ணுறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவருமே அங்கே சாரியெல்லாம் கேட்குறாரு. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஹீரோக்காக ஹீரோயின் அங்கே சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கா. இதை சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் அள்ளுது அப்படின்ற செட்டு அங்கே வந்து ஊட்டி விட்டதுமே நம்ம ஹீரோ இப்போ எனக்கு வாஷ்ரூம் வருது அர்ஜென்ட்டாக நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற செட்டு போகிறான். ஹீரோ வந்து ஆளகான ரொம்ப நேரமாக எங்கடா போனா அப்படின்ற செட்டு பார்த்துட்டு இவன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு சாப்பிட்டா சாப்பாடு ரொம்ப கேவலமாக இருக்குது. ஐயோ கடவுளே அப்படின்ற செட்டு அவள் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ அவனுக்காக வந்துட்டு சூப்பராக வந்து சாப்பாடெலாம் சமைச்சு கொண்டு வரான். ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணதுமே ஹீரோயின் என்னோட பர்த்டே உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னதும், என்னோட பிரின்சஸோட பர்த்டே நான் எப்படி மறந்து போவேன் அப்படின்றத சொல்கிறான். இந்த கியூவை காமிக்கிறாங்க. அப்போ அவங்க காட் ஃபாதர் நீ என்ன எதையும் மறந்து போகல அப்படின்ற சொல்லிட்டு அவள் பக்கத்தில் அங்கே ரொம்ப க்ளோஸாக வந்துட்டுருக்காரு. அந்த ஆள் ரொம்ப மோசமானவன் போல். நீ வந்து அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என் பேரில் மாற்றணும், அந்த ஃபேமிலியை நீ பழி வாங்கணும், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, உன் குடும்பத்தை வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொன்னதும் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, நான் அந்த டோட்டல் ஃபேமிலியை ட்ரெஸ்ட்ரைவ் பண்ணுவேன்னு அவள் சொல்கிறா. பிறகு ஹீரோ எனக்கு இங்கே வந்துட்டு ஆஃபீஸில் தலையெல்லாம் சுற்றிட்டு உடம்பு முடியாமல் இருக்கவுமே என்னாச்சு உனக்கு என்ன உடம்பு முடியலையான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. பார்த்தா அங்கே மயக்கமாயிருது. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அவன் தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்போ அங்கே அந்த கியூ பார்த்துட்டு என்ன நீ எதுவும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டியான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சரியாக சாப்பிடாத அவஸ்தை இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். என்ன இவன் கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்குன்னு சொல்லும்போது ஐ திங்க் இவங்க 2 பேருமே பேபி பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வேறு ஏற்றி விட்டதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் வீட்டில் அங்கே புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே பக்கத்தில் வந்துட்டு பேசணும்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, விலகி போங்கன்னு சொல்லும்போது உனக்கு இன்றைக்கி நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும், நீ என்ன தெரியும் தான் அவன் கூட சுற்றுவேன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே அவளுக்கு வாமிட்டிங் மாதிரி வந்ததும் இவ்வளோ தூரத்துக்கு நீ மோசமாக பிஹேவ் பண்ணுறியா, நான் கிஸ் பண்ணுறதுல உனக்கு வாமிட் வருதான்னு சொன்னதுமே அங்கே வேமா பிடிச்சி அவன் வந்துட்டு திரும்ப கிஸ் பண்ணதுமே அங்கே கோவப்பட்டவ பிடிச்சி தள்ளிவிட்டு போனது இவனுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் மேடம் இப்படி பாஸ் உங்களை கூப்பிட்றாருன்னு சொன்னதும் நான் பார்க்கலாம் வர முடியாது, இந்த ஆரஞ்சை சாப்பிடு அப்படின்ற செட் அங்கே கொடுக்கும்போது அங்கே வந்துட்டு அது ரொம்ப புளிப்பாக இருக்குது, இதை போய் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்னு சொன்னதும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னென்ட் ஏதோ ஆகிட்டீங்களான்னு சொல்லி கேட்டதுமே அவளுக்கே ரொம்ப டவுட்டாகிருது. போய் செக் பண்ணியே பார்த்தா அங்கே கன்ஃபார்ம் ஆனதுமே அவளுக்கு ரொம்ப கவலையாகி போயிடுது. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஆல்ரெடி பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். வா கோவப்படாமல் காரில் வந்து ஏறு நம்ம பேசிக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஒருவேளை வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்ற சொல்லி கேட்டதும் நீ ப்ரெக்னென்ட்டாக இருந்தா என்ன இல்லாட்டி என்ன மேரேஜ் பண்ணுறதுல இதுன்னு என்ன இருக்குது அப்படின்ற சொல்லி கேட்டதுமே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. ஏதோ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் நான் கேட்டேன் அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுது இவள் கன்சீவாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நாங்கள் டாக்டர் சொன்னதுமே இந்த பேபியை அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லிடுறா. அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ அங்கே அவங்க ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மீட் பண்ணுறாங்க. என்னாச்சு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு எத்தனை வருஷமாக இந்த குழந்தைக்காக காத்துட்ருக்கேன் தெரியுமா, ஏகப்பட்ட டைம் அபார்ஷன் ஆகி போயிடுச்சு, இப்போ ஃபைனலாக வந்துட்டு நான் கன்சீவாக இருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு சொன்னதும் இல்லை சும்மா நார்மலாக செக்கப் தான் வந்து அப்படின்ற சொல்லிட்டு எப்படியும் அவங்க வந்துட்டு சமாளிச்சிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் கஷ்டமாயிட்டுருக்கு, பேபியை வச்சுக்கிறதா இல்லை வந்துட்டு பெற்றுக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நம்ம லின்னை போய் அவன் மீட் பண்ணிட்டு அங்கே ஃபைலை வந்து கொடுத்ததுமே நீ என்ன உன்னோட வேலையை வந்து என்ன சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்ற சொல்லி கேட்டதும் ஆமாம் உங்கள் யூரோப் கம்பெனியில் நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. உண்மையாவா கேட்குறேன்னு சொன்னதும் ஆமான்னு சொன்னதுமே கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு எல்லா ஏற்பாடையுமே பண்ண சொல்கிறான். நானுமே அங்கேவே போய் வந்து செட்டில் ஆகிடுவேன், அவள் கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அவளுமே தன்னோட அந்த பழைய லவ்வை வந்து மறந்துட்டு என்னோட லவ்வை ஏற்றுக்குவான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. ஹீரோயின் இந்த உண்மைகளை மறைச்சிட்டு நான் போகக்கூடாது, அவன் இந்த குழந்தையோட அப்பா, ஸோ வந்துட்டு கன்சீவாக இருக்க விஷயத்த சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவனை போய் மீட் பண்ண போனால் அந்த கியூ கூட தான் அவன் இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. வேணி அப்போ பக்கத்தில் க்ளோஸாக இருக்கோமே அங்கே அது நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டு போய் இவன்ட்ட பேசி என்னத்தை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. சரி நீங்கள் பேசிட்டுருங்க, இப்போ எனக்கு வந்துட்டு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஃபைலை கொடுத்துட்டு அவ்வாட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு போகிறா. நம்ம ஹீரோக்குமே அதெல்லாமே நல்லாவே புரியுது. அப்போ அந்த கியூ வந்து நீங்கள் எப்பயுமே என்கிட்ட இப்போ என்ன
முந்தி மாதிரி க்ளோஸாக இருக்க மாட்டேறீங்க, சின்ன பிள்ளையில நல்லா இருப்பீங்களேன்னு சொன்னதும், சின்ன பிள்ளை நான் ஒன்றும் இப்போ சின்ன பிள்ளை கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கால் பண்ணி நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினுமே அங்கே போனதுமே அவகிட்ட ரொம்ப நல்ல விதமாக பேசிட்டு அப்படியே வந்துட்டு அவள் ஹாப்பியாகிட்டு கூட்டிகிட்டே போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் எவ்வளோ தூரம் தான் நடந்து போகிறதுப்பா, எனக்கு காலெல்லாம் பெயினாக இருக்குது, எனக்கு உடம்பு மேற முடியலன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப டயர்டானதுமே அவள் பிடிச்சவங்க தள்ளி விட்றா. ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது அவளுக்கு வயிறுலாம் வேறு பெயின் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ நர்ஸ் பிடிச்சி திட்டுறாங்க, நீங்களாம் என்ன ஒரு ஹஸ்பண்ட், அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நீங்கள் ஒழுங்காக கூட பார்த்துக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே ஃபஸ்ட்டு இந்த சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் ஊட்டி விடுறான். நீ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா, ஆனால் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருந்துட்டுருக்க, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, நான் எதுவும் வந்துட்டு உன்கிட்ட பேச விரும்பல அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவளை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டு அவளுக்காக ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே குக் பண்ணிட்டு இருக்கான். அசிஸ்டண்ட் அதை சாப்பாடை கொடுத்து விட்டதுமே ஹீரோயின் அதை சாப்பிட்டுட்டு உண்மையிலேயே சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்பவே தேங்க்யூ, நீ எனக்காக குக் பண்ணியிருக்கையில் அப்படின்றத சொன்னதும் நான் எதுவுமே பண்ணலை மேடம், எல்லாமே பாஸ் தான் உங்களுக்காக பண்ணி கொடுத்து விட்டாருன்னு சொன்னதும் அவளுக்கு இன்னுமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணுவான், ஆனால் என்னை வந்துட்டு மேரேஜ் மட்டும் பண்ண மாட்டானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் அங்கே தோணிட்டுருக்கு. இங்கே நம்ம ஹீரோ இவ எதுக்காக என்னை வந்து விட்டுட்டு போகிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னதுமே அங்கே வேமா பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு எதுக்காக யாயா என்னை விட்டுட்டு போக ட்ரை பண்ணுறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அது நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அவன் வந்து கிஸ் பண்ண வேற பார்த்ததும் பாஸ் நான் உங்கள் அசிஸ்டன்ட் சொன்னதுமே பிடிச்சி தலை விட்டுட்டு போய் இங்கேருந்துன்னு சொல்லிட்டான். உங்களை இப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் அவன் கூட்டிகிட்டு வந்து அசிஸ்டண்ட்டை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் நினைச்சிட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாது அப்படின்ற சொன்னதும் பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தள்ளுங்கன்னு சொல்லிட்டு மேடம் தயவு செஞ்சு இவரை பார்த்துக்கோங்க, என் கற்பையை பறி போயிடும் போல் அப்படின்ற சொல்லிட்டு இவ வேமா அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஹக் பண்ணிட்டு நான் வந்துட்டு யாயான்னு ஒரு பொண்ணு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா, அவள் என் பக்கத்துலவே வந்துட்டு வரமாட்டா, வர என்னை விட்டுட்டு வேற விலகி போக பார்த்துட்டு இருக்கா, என் லவ்வே புரிய மாட்டா அப்படின்ற சொல்லிட்டு புலம்புனதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ அங்கே கால் வந்துடுது, இப்படி வந்து டிக்கெட் புக் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு. அதை கேட்டதுமே டக்குன்னு இவனுக்கு முடிப்பு வந்து நீ இப்போ எங்கே போக போகிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்துட்டு இந்த டிக்கெட் என்னோட அம்மாக்காக தான் வந்துட்டு புக் பண்ணியிருக்கேன், அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அவங்க வந்து வெளியே டூர் போகணுமா அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். பிறகு அங்கே அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க, நீ சொன்ன மாதிரி அவன் கிட்ட நான் வந்து டூருக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டேன், ஆனால் அந்த டிக்கெட்டை புக் பண்ணி நீங்கள் போயிட்டுருக்க, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுன்னு சொன்னதும் அம்மா டைம் வரும்போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கும் போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் மேடம் நீங்கள் இப்படிலாம் போகக்கூடாது, பாஸ் உங்களை வெளியே விடக்கூடாதுன்னு சொன்னதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு நான் வேலை இருக்காதான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி எதுக்காக நீ இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, வெளியே எனக்கு நான் வேலை பட்டி இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஸோ வந்துட்டு நீ ஒழுங்காக வந்துட்டு ரூம்லேயே இரு, வெளியே போகக்கூடாது, நான் இப்போ உன்னை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். க்யூ அதெல்லாமே கேட்டுட்டு நீ என்ன அந்த பேபி உன்னோடது நினச்சி இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸைட் ஆகிட்டு இருக்கியா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இந்த ஃபைலை பாரு அப்படின்ற செட்டு கொடுக்குறா. பார்த்தியா லின்னோட சேர்ந்து அவள் யூரோப்புக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டா, இந்த பேபி வந்து அவனோட தான், அவன் கூட தான் சேர்ந்து அவன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா, அங்கேவே பேபியை பற்றி செட்டில் ஆக போகிறான்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது, நீ அப்படின்னா என்னை ஏமாத்திட்டு இருக்கியா அப்படின்ற செட்டு அவன் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினோட ரூம்க்குள்ள அங்கே தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வர்றாரு. நம்ம ஹீரோயின் இந்த கட்டிலுக்கு இந்த சைடில் ஒளிஞ்சிச்சேக்கா. உடனே அவன் நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி மேடம் வந்துட்டு இப்படி ரூமை விட்டு போயிட்டாங்க போல பாஸ் அப்படின்ற சொன்னதுமே அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் போயிடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஆனால் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வந்துடுறான். அவன் வந்துட்டு அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரதை பார்த்துட்டு எதுக்காக நீ இப்படி வந்துட்டு இருக்கீங்க, ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஏன் பண்ணுறீங்கன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு உண்மையை சொல்லு, அந்த பேபி யாரோடது, லின்னோட பேபியா அப்படின்ற சொல்லி கேட்டதோ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க இருந்து எஸ்கேப் ஆகி எங்கேயும் போக முடியாது, அந்த லின்னை நீ இதுக்கப்புறம் மீட் பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பெல்ட் எல்லாம் கட்டி அவள் கையை கட்டி போட்டுட்டு என்னை விட்டுட்டு எங்கேயாச்சும் போகணுன்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், பேசாமல் இங்கே இரு அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோ எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான், என்ன வந்துட்டு இவனுக்கு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. எல்லாருமே அவள் எப்படி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். ஆனால் அவளுக்கு அங்கே வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு. அவங்க அம்மாட்ட கால் பண்ணி ஹெல்ப் பண்ண கூப்பிட்டதுமே நீ இப்போ எங்கே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே தான் இருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் லொக்கேஷனை சொன்னதுமே அவங்க ஹீரோட்ட இப்படி என் பொண்ணை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்ற சொன்னதும் நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு வேமா அவன் வந்துட்டு கார் எடுத்துட்டு அங்கே போயிடுறான். நம்ம ஹீரோயினை நீ எங்கே போயிட்டு இருக்க வா என் கூட அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ என்கிட்ட இந்த எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பியா, நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன்கிட்ட ரொம்ப
ரொமான்ஸ் பண்ண பார்த்ததுமே, இன்னைக்கு மட்டும் நீ என்னோட விருப்பம் இல்லாமல் நீ என்னை டச் பண்ணேன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சாகுற வரைக்கும் நான் ஹேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. தயவு செஞ்சு இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்காதன்னு சொல்லும் போதே அவளுக்கு அங்கே ப்ளட்டிங் ஆக ஆரம்பிச்சதுமே ரொம்ப பயந்து போயிட்டு வேமாவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே டாக்டர் வந்து கோவப்படுத்திட்டாங்க. அந்த லேடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரியும். அப்படின்னு அவங்ககிட்ட இப்படி தான் நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்களா? ஒருவேளை அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அவங்க நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ அவங்கள வந்து காப்பாற்ற கஷ்டம்னு சொன்னதும் 2 பேத்தையுமே ஒழுங்காக வந்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே தாத்தாவும் அந்த கியூமே வந்துடுறாங்க. என்ன வந்து நடந்துட்டுருக்கு, யாருக்கு உடம்பு முடியலன்னு கேட்டதுமே இப்படி அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளுக்கு தான் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைன்னு சொல்லலான்னு பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் வந்து ஹேட் பண்ணுவேன்னு சொன்னது அது வந்துட்டு உன் பேபி இல்லைன்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு அது என் குழந்தை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அந்த கியூவை பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் நீ தானேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பார்த்துட்டு நீ வந்துட்டு எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் எங்கேயுமே ஓட மாட்டேன், நீ போய் வேலையை பாருன்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளோட ஃபோர்ஹெட்டில் அங்கே கிஸ் பண்ணிட்டு போகிறான். ஆனால் ஹீரோயின் எப்படியாச்சும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் தான் முடிவு பண்ணி வச்சிருக்கா. அப்போ அங்கே டாக்டர்கிட்டையுமே ஹெல்ப் கேட்டிருக்கா போல். ஸோ வந்துட்டு அவரே வந்துட்டு அங்கே ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் அந்த சைட்லேருந்து வேமா அங்கே லின்னை தான் போய் மீட் பண்ணுறா. அப்போ லின் எதை பற்றியும் நீ கவலைப்படாத, இப்போ இங்கேருந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாமே இந்த கியூவோட வேலை தான், அவள் தான் லின் கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நீ எப்படியாச்சும் அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு, நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோவுக்காக அங்கே வந்து சாப்பாடெலாம் சமைச்சு கொண்டு வந்து கொடுத்ததுமே நீ இப்படிலாம் வந்து இதெல்லாம் எனக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பேசாமல் நீ இங்கேருந்து போன்னு சொன்னதுமே நீ எதுக்காக இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, சின்ன பிள்ளையில என்கிட்ட எப்படி இருப்ப அப்படின்றத சொன்னதும் அது சின்ன பிள்ளைன்னு உன்ட்ட அடிக்கடி சொல்லணுமா, எனக்கு என்னமோ நீ தான் என்னை காப்பாற்றின பொண்ணுன்னு எனக்கு என்னமோ தோணலை அப்படின்றத சொன்னதும் எதுக்காக நீ இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, ஒருவேளை அந்த யாயா வந்துட்டு உனக்கு அப்படிலாம் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சான்னு சொன்னதும் தேவையில்லாமல் நீ அவளை பற்றி பேசுனேன்னா பார்த்துக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆனதுமே அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறான். அவளுக்கு அங்கே ட்ரெஸ்ட்டில் இருந்து கால் வந்துடுது, இப்படி உங்கள் காட்ஃபாதர் வந்து இங்கே வந்து காசு வந்துட்டு அனுப்புறதை நிப்பாட்டிட்டாரு, அப்படிலாம் பண்ணாருன்னா நாங்கள் எல்லா உண்மைகளை வெளியே கொண்டு வந்துடுவோம்னு சொன்னதும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே எல்லா விஷயமே அவர் தான் பண்ணார், அவர் தான் அந்த ஆர்ஃபனேஜுக்கு தீய வச்சு கொளுத்தி விட்டதுன்னு சொன்னதும் இவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஹீரோயின்ட்ட அவன் நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாத, நான் எப்படியாச்சும் உன்னை இங்கேருந்து காப்பாற்றி யூரோப்புக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேன், ஆனால் அந்த பீஜிங் வந்து எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருக்கான், நீ எதை பற்றி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் நீ கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு தான் தெரியும் நான் ஆல்ரெடி வேற ஒரு பர்சனை லவ் பண்ணுறேனே, நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட பேசலாம் அப்படின்ற சொன்னதுமே நீ தயவு செஞ்சு என்னோட லவ்வையுமே புரிஞ்சுக்கணும் அப்படின்ற சட்டவன் கேட்குறான். பட் ஹீரோயினுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, என்னால் அது முடியாதுன்னு சொல்லிடுறான். அந்த கியூ உங்கள் காட்ஃபாதர் மீட் பண்ணி அந்த ஆளுக்காக ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு கூடிய சீக்கிரம் நம்மளோட எல்லா விஷயமே நிறைவேற போகுதுன்னு சொல்லி ஹாப்பியாகிட்டு இருக்கா. அந்த பர்சனுக்கு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. என்னத்தை இதில் இருந்து கலந்து கொடுத்த அப்படின்ற சொன்னதும் என்னத்தை கலந்து கொடுத்தேன்னா இப்போ நீ கொஞ்ச நேரத்தில் துடிச்சு சாக போகிற, நீ என்னோட அம்மாவோட சாவுக்கு காரணமானவே, கண்டிப்பாக வந்துட்டு ஒன்றை மாதிரி எல்லாத்தையும் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அந்த ஆள் சாகுறத பார்த்துட்டு அந்த அவள் வந்துட்டு ஒரு பைத்தியம் மாதிரி அங்கே வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ லின் எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லின் சொல்கிறான் இதுக்கப்புறம் வந்துட்டு உன்னோட கம்பெனியோட சேல்ஸ் எல்லாமே 50% மேலே எனக்கு சொந்தமாயிடுச்சு, ஸோ இந்த கம்பெனியோட பாஸ் நான் தான் அப்படின்ற சொன்னதும் அங்கே தாத்தாக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறான், உனக்கு சொந்தமானது எல்லாமே இதுக்கப்புறம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோக்கு அங்கே அசிஸ்டன்ட் ஒரு மெசேஜை கொடுத்ததுமே இவனால் எதுவும் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அங்கே லின்னுக்கு கால் வந்துடுது, உங்கள்கிட்ட வந்து ஃப்ராடு தான் நடந்திருக்கு, எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட இருந்து பறிச்சிட்டாங்க, உங்களை போலீஸ்மே தேடிட்டு இருக்குன்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு சின்ன வயசுலேருந்து எல்லாமே உனக்கு மட்டும் ஏன் கிடைக்கணும், நான் தான் ஃபஸ்ட்டு அவளை லவ் பண்ண ஆரம்பித்தேன், ஆனால் அவள் வந்து உனக்கு சொந்தமாக இருக்கா, அவள் சின்ன வயசில் உன்னை காப்பாற்றின வாசி இன்னுமே உனக்கு அவன் மேலே க்ரஷ் இருந்துட்டு இருக்கான்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்படின்னு என்னை காப்பாற்றின பொண்ணு அவள் தான் நான், அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அப்போ அவன் வந்துட்டு அந்த லின் வந்திருக்கானா என்னன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வெளியே போய் பார்க்க போகிறான். ஆனால் ஆளவே காணோம், எங்கே போயிட்டான், இவன் என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறான்னு சொன்னானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ எப்படி அவளங்க கண்டுபிடிச்சி வந்துடுறான். இத்தனை வருஷமாக நான் உனக்காக காத்துட்டு இருந்தேன், கடைசியில் இத்தனை வருஷமாக நீ ஏன் கூடவே இருந்திருக்க அப்படின்றத சொல்கிறான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் சின்ன வயசில் என்னை வந்து காப்பாற்றின அந்த பொண்ணே நீ தான், க்யூன்னு நினச்சி தான் இத்தனை நாள் என் வீட்டில் நான் அவளை வச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். பட் ஹீரோயினுக்கு அந்த விஷயங்கள் எதுவுமே சரியாக தெரிய மாட்டுது.
லின் அங்கே கன்னை தூக்கிட்டு வந்துடுறான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து நீ பறிச்சுட்டே இருப்பியா, எதுவுமே எனக்கு சொந்தமாக விட மாட்டியா, நீ இந்த உலகத்தில் உயிரோட இருந்தால் தானே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ அங்கே ஷூட் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தாத்தா அங்கே வந்துட்டு என்னாச்சு என்னோட பேத்திக்கு அப்படின்ற சொன்னதும் அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார் அப்படின்ற சொன்னதுமே அங்கே வந்துட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ தாத்தா அவர்கிட்ட ரொம்ப கோவப்படுறாரு. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், உன்னால தான் இப்படி வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அந்த கியூ நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, பட் அவன் வந்து உனக்கு சொந்தமாக மாட்டான், எனக்கு வந்து கிடைக்காத அவன் உனக்குமே கிடைக்க மாட்டான்னு சொன்னதும் அப்படின்னா இதெல்லாம் நீயா பண்ணேன்னு சொன்னதுமே ஆமாம் நான் தான் பண்ணேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவ்வளோ ஈஸியாக நான் விட்டு கொடுத்துருவேன், நான் இதுக்கப்புறம் நடக்க போகிறத பாரு அப்படின்றது சரிடா. அப்போ அங்கே டாக்டர் இப்போ அவருக்கு வந்துட்டு நல்லா ஆயிடுச்சு, நீங்கள் போய் மீட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த கியூ அவங்க தாத்தா எல்லாருமே அவங்ககிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இனிமேல் ரொம்ப வேகமாக விழுந்தடிச்சு போயிட்டு அவன்ட்டு அங்கே பார்க்க போனால் நம்ம ஹீரோக்கு அவள் யாருன்னே தெரியலை. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. யார் இந்த பொண்ணுன்னு சொன்னதுமே இது உங்கள் சிஸ்டர் மாதிரின்னு சொன்னதும் அங்கே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது அவனுக்கு ஞாபகம் மறதி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு ஒரு பார்ட்டியுமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததும் தாத்தாக்கு சுத்தமாக பிடிக்கல, எதுக்காக நீங்கள் வந்திருக்கான்னு சொன்னதும் நான் மிஸ்டர் பிஜிங்க ஃபைனலாக ஒரு டைம் மீட் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்றத சொன்னதுமே அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அவங்க சிஸ்டர்கிட்ட நீங்கள் பேசணும்னு சொல்கிறப்ப நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இப்போ தான் உங்களை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாக நான் வந்துட்டு உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படின்றத சொல்கிறான். அவளுக்கான ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு, எப்படி இவன் மறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஹீரோக்காக போய் அங்கே ட்ரிங்க்ஸ்லாம் சர்வ் பண்ணுறா. நீ வச்சுட்டு போன பிறகு குடிச்சிக்கிறேன்னு சொன்னதுமே அங்கே அவன் வச்சுட்டு போனதுமே இவன் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நான் அவங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் பேசணும்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு ஆல்ரெடி அங்கே ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு அவன் ரொம்ப பண்ணதுமே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் தயவு செஞ்சு என்னை விடுங்க, உங்களுக்கு நான் யாருன்னே தெரியாதப்ப என்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் இப்போ கண்டிப்பாக நீ என் கூட இருந்தாகணும், எனக்கு உன்னோட தேவை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவன் கட்டாயப்படுத்தி அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ அவங்க என்னோட சிஸ்டர் கூட இவ்வளோ ஹார்ட்டாக இருப்பாங்களா, என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஹீரோயின் நைட்டு நடந்த விஷயத்தை நீங்கள் மறந்துடுங்கன்னு சொல்லும்போது அவன் ஆனால் வந்துட்டு அவர்கிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு பேசினதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ எனக்கு ஞாபகம் மறதி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்துட்டு பழைய மாதிரியே பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த கியூ இப்போ உள்ளே யாரோ இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், யார் இருக்குது கதவை திறங்கன்னு சொல்லிட்டு கத்தும்போது அங்கே நம்ம ஹீரோயினை நீ போயிரு அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் அவள் வந்து இப்போ அவங்க கூட யார் இருந்ததுன்னு கேட்டதும் என்ன சொல்லிட்டு இருக்க, நேற்று நீ ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு போனேன், நான் குடிச்சிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டேன், வேறு யாரும் இல்லைன்னு சொன்னதுமே அவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் பஸ் ஸ்டாண்டில் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ காரில் வந்து ஏறு அப்படின்ட்டு சொல்கிறான். இல்லை அதெல்லாம் வேணான்னு சொன்னதும் நீ வந்துட்டு இப்போ தேவையான போனேன்னு வச்சுக்கோமே நைட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாமல் அவன் கூட போக வேண்டியதாகிடுது. ஹீரோவை மீட் பண்ணி அங்கே அசிஸ்டன்ட் எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். லின்னுக்கு வந்துட்டு இவ வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்கான் அந்த கியூ தான். அதுக்கப்புறம் வந்துட்டு யூரோப்புக்குமே போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா. இவளுக்கு ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்கு கலந்தது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா. அவங்க காட்ஃபாதரையுமே அவள் தான் கொலை பண்ணியிருக்கா பாஸ் அப்படின்ட்டு சொன்னதுமே சரி நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். சரி நீங்கள் எப்போ வரைக்கும் இப்படி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க போகிறீங்க அப்படின்றத சொன்னதும் அது வந்துட்டு இன்னும் உண்மைகள் எல்லாமே தெரியட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அந்த கியூ அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே அவன் ரொம்ப கோவமாக இருக்கான். எதுக்காக இப்போ என் மேலே கோவப்படுறீங்கன்னு சொன்னதும் நேற்று நைட்டு நீ என்னோட ட்ரிங்க்ஸில் எதே கலந்துட்டே இல்லை, அதனால தான் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, அந்த ட்ரிங்கே வந்துட்டு சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சாரி சொல்லிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வரா. அவன் அங்கேருந்து எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனதுமே ஹக் பண்ணிட்டு சின்ன பிள்ளையில எவ்வளோ தூரத்துக்கு என்கிட்ட பாசமாக இருப்பீங்க, ஆனால் நீங்கள் ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ்லாம் பண்ண கிடையாது, நீ முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொன்னதுமே ஆனால் என்னை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் அங்கே பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்து ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தோணலையேன்னு சொல்லிட்டு போகிறான். அதை பார்த்துட்டு அவள் என்னை பார்த்தா உனக்கு என்ன இடியட் மாதிரி இருக்கா, நீ என் பின்னாடி அவ கூட சேர்ந்து க்ளோஸாக இருக்க போய் தான் நீ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. பிறகு அவங்க அம்மாவை கிட்னாப் பண்ணி வச்சு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு நீ உடனே கிளம்பி வா இல்லை உன்னோட அம்மாவை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு போயிடுறா. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க, தயவு செஞ்சு என்னோட அம்மாவை விட்டு அப்படின்றத சொன்னதும் அவர் எனக்கு மட்டும் தான் சொந்தம், நான் வந்துட்டு உன்னை கொலை பண்ணிட்டேன்னா பேசாமல் வந்துட்டு அவர் என்ன லவ் பண்ணுவார்லன்னு சொன்னதும் நானே செத்து போயிட்டேனாலுமே அவன் வந்து உன்னை லவ் பண்ண மாட்டான், வந்து பிடிக்காத ஒருத்தன் எப்படி போய் லவ் பண்ணுவான், ஏன் நீ புரியாமல் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும் அவர் ரொம்பவே எங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா.
நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். நீ தேவையில்லாமல் அவளை ஏதாச்சும் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் உன்னை கொன்றுவேன்னு சொன்னதும், உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு மேலே லவ்வா, அப்போ நான் வந்துட்டு இவ்வளோ கொலை பண்ணிடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் என்ன வேணால் ஷூட் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, என்ன கொலை தானே பண்ணுவீங்கன்னு சொன்னதும், நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்ற சொன்னதும், இவளுக்காக நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பண்ணிட்டுருப்பீங்க, நான் வந்துட்டு பண்ணுற லவ் உங்களுக்கு புரியாதா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, உன்னோட ஃபேமிலி வந்துட்டு பழி வாங்குறதுக்காக தான் வந்தேன், நீ என்னோட அம்மாவோட வந்து கொலகாரன், நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை லவ்வே பண்ணாலுமே உன்னை கொலை பண்ணுறதுக்கு தயங்க மாட்டேன்னு சொன்னதும், நீ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு உன்னோட அம்மாவை கொலை பண்ண கிடையாது, உன்னோட அம்மாவை கொலை பண்ணது உன்னோட அந்த காட்ஃபாதர் தான், அந்த ஆள் தான் உன்னோட உண்மையான அப்பாவுமே, நீயே அந்த ஆளை வந்துட்டு அதுக்கு தண்டனையாக தான் உன் கையால் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. வேமாவே நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். நான் கண்டிப்பாக கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே ஷூட் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே உடல் அடிபட்டு போயிடுது. நம்ம ஹீரோவை பார்த்து அவள் எவ்வளோப்பட்ட அழுததுமே, நீ ஃபஸ்ட்டு உன்னோட அம்மாவை காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போ, நான் உனக்காக வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்பா அவள் பார்த்தே இல்லை, நான் வந்து மட்டும்தான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ வந்து எனக்கு கிடைக்கலனா நீ யாருக்குமே கிடைக்க மாட்டே அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே வந்துடுறா. என் உயிரே போனாலும் நான் வந்து கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு, அப்போ அப்படின்னா நான் உன் கூட சேர்ந்து அனுப்பி வைக்கிறேன், ஹெவனுக்கு நம்ம 3 பேருமே ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவளை அடிச்சுட்டு அங்கே கன்னை வச்சு ஷூட் பண்ண போகிறா. கொலை பண்ணிடு என்னை, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ மாதிரி பேசினதுமே, உனக்கு வந்துட்டு இதெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது, உனக்கு டாக்டரோட ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அவன் வந்துட்டு செத்து போக போகிறான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே மயக்கமானதுமே ஹீரோயின் ரொம்ப பயமாயிட்டு, உன்கிட்ட பேசிகிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை, நான் வந்துட்டு இவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறான். ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு நல்லா ஆயிடுச்சு போல். நம்ம ஹீரோயின் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு, உன் கை நல்லா தானே இருக்குது, சும்மா எப்போ பார்த்தாலும் ஆக்டிங் பண்ணாமல் சாப்பிடு அப்படின்றத சொன்னதும், நீ ஊட்டி விட்டால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் ஊட்டி விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா நீ எனக்காக வேறு ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்றத சொல்லிட்டு வேகமாக பிடிச்சவளங்க பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தாத்தாங்க வந்து பார்த்துட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும், என்ன அசிங்கம் இதெல்லாம், பிரதர் சிஸ்டர் இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், என்ன தாத்தா பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்து அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் அவளை வந்து மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இதில் வந்துட்டு என்ன தப்பு இருக்குது, அவள் வந்து என்னோட சொந்த தங்கச்சி கிடையாது, நான் வந்துட்டு அவள்கிட்ட தப்பாக நடந்திருக்கேன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு அப்படின்றத சொன்னதும், ஊரே என்னை காரித்து போதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மரியாதையோடு இருந்துக்கோங்க, இந்த உறவை நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிடுறாரு. பிறகு ஹீரோயினோட அம்மாவையுமே கூப்பிட்டு அவர் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு, என்ன அசிங்கம் உன் பொண்ணு பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ இதில் என்ன தப்பு இருக்குது, அவங்க லவ் பண்ணாங்கன்னா மேரேஜ் பண்ணட்டும்னு சொன்னதும், ஊருக்கு என்ன காரியம் தான் துப்போம், என்ன வந்துட்டு கன்றாவி இது, அண்ணன் தங்கச்சியும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்களான்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, ஏன்ட்ட அதுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பர்சனை கூப்பிடுறாங்க. யார் இருந்தாலும் அப்படின்ற சர்டி கேட்டதும், நான் இவரை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், இவரை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், என்னது நீ லவ் பண்ணுறியான்னு அவர் சொல்கிறாரு. ஆமாம், உங்கள் பையன் இறந்து போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அப்படி இருந்துமே நான் வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து பொறுமையாக எப்படியே இருந்துட்டுருக்க முடியும், அதுக்கு மேலே உங்கள் பையனை நான் செகண்டாக தான் மேரேஜ் பண்ணேன், அப்படி இருந்தும் என்னோடய லைஃப்பை வந்து நல்லபடியாக அமையாமல் போயிடுச்சு, நான் வந்துட்டு இவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா நான் வேறு வீட்டு மருமகள் ஆயிடுவேன், அந்த பொண்ணு வந்துட்டு ஏன் பொண்ணு தானே, உங்களுக்கு அவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, உங்கள் பேரனுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணுவீங்கன்னு சொன்னதுமே தாத்தாக்கு அங்கே நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ கடவுளை, என்னென்ன அசிங்கம் என் குடும்பத்தில் நடந்துட்டுருக்கு, இன்னும் என்னென்ன கன்றாவை நான் பார்க்கணுமோன்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே அங்கே புரிய மாட்டுது. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு சொன்னதோ, என்னோட அம்மா மேரேஜ் பண்ண போகிறாங்க, நான் வந்து அதை போய் அட்டென்ட் பண்ண வேணுமா அப்படின்றத அவள் கேட்குறா. சரி ஓகே, அப்படின்னா நானுமே உனக்கு வந்து மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்ற சொல்லிட்டு ரிங்கை கொடுத்து மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லி எங்கள் கையில் ரிங்கை போட்டு விட்டதுமே ஹீரோயின் ஹாப்பி ஆகுறா. பட் இது எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, இத்தனை வருஷமாக நீ வந்துட்டு தெரியாமல் தான் டேட் பண்ணிகிட்ருக்க, இப்போயுமே யாருக்கும் தெரியாமல் என்ன மேரேஜ் இங்கே வச்சே பண்ணலான்னு பார்க்குறியா, இந்த ப்ரப்போசலை நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்றத சொல்கிறா. நீ மேரேஜ் பண்ணணும்னா எல்லோரும் முன்னாடி வச்சு கேளு அப்படின்றத சொல்லிடுறா. நம்ம ஹீரோவுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். இப்படியே கொஞ்ச நாள் ஆயிடுது. நம்ம ஹீரோயினுக்காக அவன் ரொம்ப சூப்பராக அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, என்னடா இவன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. என்ன வந்துட்டு பார்த்து பார்த்து வந்துட்டுருக்க, பயமாக இருக்கா, நீ இப்போ என்கிட்ட இந்த எஸ்கேப்பெல்லாம் ஆக முடியாது, நான் வந்துட்டு உன்கிட்ட இப்போ ப்ரப்போஸ் பண்ணுறேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்டதும், என்ன பைத்தியம் ஐடியா, ஏன் இப்படி எல்லோரும் முன்னாடி வச்சு பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும், நீ இதை தான் நீ எதிர்பார்த்த, அது அப்புறம் எப்படி நான் வந்து விடுவேன் ஒன்று அப்படின்றத சொல்லிட்டு என்னை வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்டதுமே ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறா. எப்படியோ ஃபைனலாக ஹீரோயினுமே எங்கள் மேரேஜுக்காக ஹாப்பியாகிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. வந்து கிஸ் பண்ணிவிட்டு அவளை எப்படியோ ஒத்துக்க வச்சிடுறான். நீ உன் கூட சேர்ந்து நான் டேட்டுக்கு போகணுன்னு அவள் ஆசைப்பட்டதுமே அங்கே வெளியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அவள் போகும்போது ஃபஸ்ட் டைம் வெளியே வந்துட்டு நான் உன் பப்ளிக்காக உன்னை கையை பிடிச்சிட்டு இவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்கேன், இந்த நாளுக்காக தான் நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு.
அவங்க கிளம்பி போகும்போது இப்படி தாத்தா வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்காருன்னு அசிஸ்டன்ட் சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுது. அவங்க தாத்தாவை மீட் பண்ண போனதுமே, இப்போ நீ வந்துட்டு என்னோட பேரனோட தான் சேர்ந்து வெளியே டேட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு சொன்னதும், தாத்தா நான் வந்துட்டு அவரை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு அந்த லவ்வை புரிஞ்சுக்கணும்னு சொன்னதும், நீயா சொல்லி இது நியாயமா, இது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என் மரியாதை என்னத்துக்கு ஆகுறதுன்னு சொன்னதும், நான் உண்மையிலே அவளை ட்ரூவாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் தாத்தா, அதுக்கு மேலே இப்போ என்னோட அம்மா தான் வந்துட்டு இங்கே இல்லை அவங்க மேரேஜ் பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல அப்படின்ற சொன்னதுமே தாத்தாக்குமே வந்துட்டு வேற வழியே இல்லை. ஏன்னா வந்துட்டு என்னத்தை போய் சொல்லி வைக்கிறது, அவள் கன்சீவாக வேற இதுக்கு முன்னாடி வேற இருந்துட்டா, இப்போ என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு சரி ஓகே ஃபைனலாக நான் வந்துட்டு இதை ஒத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன், நீ இதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர், என் பேரை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே அந்த ஃபேமிலி நெக்லஸுமே கொடுத்ததும் அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஹீரோ நைட் போல வேமா ஹீரோயினை வந்து மீட் பண்ணிட்டு தாத்தா கூப்பிட்டாராமே என்னாச்சு அப்படின்ட்டு சொன்னதும், பார்த்தியா என் கழுத்தில் என்ன இருக்குது அப்படின்றத அவ சொல்றா. பார்த்தா அந்த ஃபேமிலி நெக்லஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படின்னா தாத்தா வந்துட்டு நம்மளோட லவ்வை ஏற்றுக்கிட்டாரான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இவங்க ரொம்ப ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.